வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியை முதல் முறையாக கைப்பற்றுகிறது பாஜக. தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை. திமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள். அலாஸ்கா கடல் பனியில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க விமானம். விமானி உட்பட 10 பேர் பலி. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. ஈரான் அரசுக்கு மத தலைவர் எச்சரிக்கை. தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக அநேக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் என மொத்தம் 699 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் 60.54% வாக்குகள் பதிவான நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது. 19 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு துவங்கிய வாக்கு எண்ணிக்கையில் 48 இடங்களுக்கும் மேல் பாஜக முன்னிலையில் உள்ளது. டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற போவது யார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூறியது போல் பாஜக அநேக இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்த வெற்றியின் மூலம் தலைநகர் டெல்லியில் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. மேலும் எதிர்த்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பின்தங்கி உள்ளதால் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட மொத்தம் 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவான நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் செலுத்திய தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதில் திமுக 197 வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 13 வாக்குகளும் பெற்று இருந்தார். இதனைத் தொடர்ந்து 5ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கையின் நிலவரப்படி திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் 43,488 வாக்குகள் பெற்று முன்னணியில் உள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி 9,152 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். இதனால் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய புதிய ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறவில்லை என்றும், பேச்சுவார்த்தையை இழுத்தபடியிலேயே அரசு குறியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசு போக்குவரத்து கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும், மாத சம்பளத்தை வழங்கவே அரசிடம் கடன் பெற வேண்டியிருப்பதாகவும், இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் பேச்சுவார்த்தை தள்ளி போவதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி போக்குவரத்து கழகங்களில் தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டி அரசாங்கத்தின் கடமை என்றும், வழக்கை உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று, காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று மீனவர்கள் எச்சரிக்கை எதுவுமின்றி கூறப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர், பொதுச் செயலாளர் கட்டளை ஏற்று கள ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு திட்டங்கள் எல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் 2026 சென்னையில் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணைப்படி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் RK நகர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டம் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் ராஜேஷ் தலைமையில் ஏற்பாடு செய்ததில் சிறப்பான நடைபெற்றது. எல்லா பொறுப்பாளரும் கலந்தாங்க. நம்முடைய பூத் கமிட்டி மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள என்னென்ன வியூகங்கள், அதே போல இளைஞரணி, பேரவை, விளையாட்டு அணி போன்ற பல்வேறு அணிகள் நியமிப்பது தொடர்ந்தும், அதே போல வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் குறித்தும், அதே போல உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டு எல்லாம் பக்கம் சேர்ந்துவிட்டது. பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாலியல் கொடுமைகளுக்கு நாளுக்கு நாள் அனைத்து மாநிலங்களும் பெருகி வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சமூக ஊடகங்களிலும் பாலியல் தொடர்பான வீடியோக்கள் அதிகமாக பரப்பப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இவற்றை கட்டுப்படுத்த இந்திய ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசுகள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது இந்திய ஒன்றிய அரசுதான் என்றும், பிற மாநிலங்கள் அரசுகள் ஏற்கனவே எடுத்த புள்ளி விவரத்தை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். வீடியோக்கள், காணொளிகள் போன்றவையெல்லாம் வெகுவாக பரப்பப்படுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசுகள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. அரபு நாடுகளில் இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இதுபோன்ற வன்கொடுமைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு கட்டுப்பாடற்ற சமூக ஊடக சுதந்திரம், யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் இயங்குவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது, வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆகவே தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தேசிய அளவிலான ஒரு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் காவல்துறை தடையை மீறி சாலையோர வியாபாரிகளுக்கு குடைகள் வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தென்சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் தியாகராய நகர் பகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை வழங்குதல் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் N ஆனந்த் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதற்காக காவல்துறையில் 2 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதியை காவல்துறையினர் மறுத்திருந்தனர். இந்நிலையில் காவல்துறை எதிர்ப்பையும் மீறி பொதுச் செயலாளர் N ஆனந்த் இருசக்கர வாகனத்தில் சென்று குடைகளை வழங்கினார். அப்போது பர்கிட் சாலை சந்திப்பு அருகே வாகன நெரிசல் அதிகமாக இருந்ததால் சுற்று வளைத்து செல்ல பொதுச் செயலாளர் ஆனந்தை காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் காவல்துறையினருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து டி நகர், உஸ்மான் சாலை, நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையம், கோடம்பாக்கம் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் திட்டமிட்டபடி 525 கடைகளுக்கு குடைகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கடமானை சுருக்கு கம்பி வைத்து வேட்டையாடிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர்.
நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் சமூக விரோதிகளால் வேட்டையாடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கோத்தகிரி அருகே உள்ள கூக்கல்துறை பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது காட்டுக்குள் 2 நபர்கள் கடமான் கரியை பாறையின் மீது காய வைத்துக் கொண்டிருந்தனர். உடனடியாக அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் வேட்டையில் ஈடுபட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கடம்பூரை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பழங்குடியினராக சதீஷ்குமார் மற்றும் குமார் என்பது தெரியவந்தது. இவர்கள் அந்த பகுதியில் தோட்ட வேலை செய்து வந்ததாகவும் வனவிலங்குகளை கடமானை சுருக்கு கம்பி வைத்து வேட்டையாடியதும் தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த வனத்துறையினர் 3 பேரை கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் இருந்து கப்பல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு பொம்மைகள் மற்றும் பட்டாசு வெடிபொருட்களை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு போதைப் பொருட்கள், பீடி இலைகள், மஞ்சள், அழகு சாதனை பொருட்கள், வெடிபொருட்கள் ஆகியவை தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் இனிகோ நகர் கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு வெடிபொருட்கள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய அனிதாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையிலான காவல்துறையினர் இனிகோ நகர் கடற்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இலங்கை பைபர் படகுகள் மூலம் கடத்துவதற்காக முட்புதரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 மூட்டைகளில் குழந்தைகள் விளையாட்டு பொம்மைகள், ரோல் பட்டாசு வெடிகள் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த கியூ பிரிவு காவல்துறையினர் அவற்றை சுங்க இலாகாவிடம் ஒப்படைத்தனர். சோதனையின் போது தப்பியோடிய கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நபரை கைது செய்து அவரிடம் இருந்த 38 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகே உள்ள மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வேப்பூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கடையில் இருந்த 38 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடையின் உரிமையாளர் கேசல்ராம் என்பவரை கைது செய்தனர். காரைக்குடி அருகே பெண் ஆய்வாளர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு பொய்யானது என்று மாவட்ட காவல்துறை அலுவலகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் பெண் சார்பு ஆய்வாளர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்று சிவகங்கை மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி நிலத்தகராறு தொடர்பாக இரு பிரிவினர் விசாரணைக்கு வந்திருந்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறு காரணமாக சார்பு ஆய்வாளர் பிரணீதா தாக்கப்பட்டதாக கூறி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக காவல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகள் வைத்து ஆய்வு செய்ததில் பிரணீதா தாக்கப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் மிகைக்கப்பட்டது என்றும் தெரிய வந்தது. இந்நிலையில் பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பெண் சார்பு ஆய்வாளர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டு மிகப்படுத்தப்பட்டது என்பது உறுதி செய்வதாக மாவட்ட காவல்துறை அலுவலகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மஸ்கட்டில் இருந்து கோலாலம்பூர் சென்று கொண்டிருந்த ஓமன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த மலேசிய நாட்டு பெண் திடீரென நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமன் நாட்டு தலைநகர் மஸ்கட்டில் இருந்து 242 பயணிகளுடன் கோலாலம்பூர் சென்று கொண்டிருந்த ஓமன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை வான்வெளியை கடந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பயணித்த மலேசிய நாட்டை சேர்ந்த காலிஜா என்ற பெண்ணுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து விமானம் சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கப்பட்டது. உடனடியாக ஓடும் பாதையில் வைத்து பரிசோதனை செய்த விமான நிலைய மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக அறிவித்தனர். தகவல் அறிந்து உடனடியாக வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இறந்த பெண்ணின் கணவர் அபுபக்கர் என்பதும் இவருக்கும் மலேசிய நாட்டை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் மதீனாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்டு மீண்டும் மலேசியா திரும்பியதாக தெரிவித்தார். இதனையடுத்து மலேசிய நாட்டு தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த அதிகாரிகள் உடலை கைப்பற்றி சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மீதம் இருந்த 240 பயணிகளுடன் ஓமன்ஸ் ஏர்லைன் விமானம் கோலாலம்பூர் சென்றடைந்தது. கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தோட்டியோடு மலை மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது. இந்நிலையில் இரவு மலைப்பகுதியில் இருந்த மரங்கள் உராய்ந்து திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தீ மளமளவென தீப்பற்றி சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவிற்கு வேகமாக பரவி அப்பகுதி முழுவதும் எரிய தொடங்கியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுங்கன்கடை மலை அடிப்பகுதியில் ஏராளமான குடியிருப்பு வீடுகள் உள்ளதால் காட்டுத்தீயின் தாக்கம் குடியிருப்பு பகுதிக்குள் சேதப்படுத்திவிடும் என்று அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். சேலத்தில் லேத் பட்டறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து முற்றிலும் சேதமடைந்தது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே செத்தாரம்பட்டி மாதா கோவில் தெருவை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் லேத் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் செந்தில்குமார் லேத் பட்டறையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது லேத் பட்டறையில் மின்கசிவு ஏற்பட்டு புகைமூட்டம் காணப்பட்டு தீப்பற்றி மளமளவென பற்றி முழுவதும் எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் லேத் மிஷின், வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து முற்றிலும் சேதமடைந்தது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேற்கூரை சிமெண்ட் பூச்சுகள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் பிலாவிடுதி ஊராட்சி வெள்ளாளங்கொல்லை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் முழுவதும் சிதலமடைந்து சிமெண்ட் பூச்சுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பள்ளி வேலை நேரத்தின் போது கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சுகள் இடிந்து விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உயிர் தப்பினர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சிதிலமடைந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை அப்புறப்படுத்தி புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு கிராம ஊராட்சியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி மற்றும் நகராட்சி உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நயனாங்கரம் கிராம ஊராட்சியில் நடைபெற்று வரும் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கிராம பஞ்சாயத்து தலைவர் முத்தையா, கடையநல்லூர் வட்டாட்சியர் பாலசுப்ரமணியம், ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் மாரியப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வை முடித்த ஆட்சியர் ஊர்மேனி அழகிய கிராம பஞ்சாயத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அச்சன்புத்தூர் பேரூராட்சியில் குடிநீராக்க அமிர்தி திட்டத்தின் கீழ் வெட்டப்பட்டு வரும் கிணற்றின் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலையில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி திறப்பு விழாவில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ராயம்பேட்டை கிராமத்தில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேக்கலூர் கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சுமார் ரூபாய் 41.35 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் புதிய கட்டிடம் அமைக்கும் பணிகளுக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ஈசியா சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 2026 தேர்தலின் போது சூழ்நிலை குறித்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் 2026 தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும் அப்போது யாருடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். ஓமலூரில் பொதுமக்களின் 30 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக சாலை மற்றும் கழிவுநீர் பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட 7வது மற்றும் 8வது வார்டு மசூதி தெருவில் ஏராளமான கடைகள் மற்றும் அரசு உதவி பெறும் இருபாலர் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் 20 அடியாக இருந்த சாலையின் அகலம் தற்போது 10 அடிக்கும் குறைவாக மாறியுள்ளது. இதனால் எந்நேரமும் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நீண்ட காலமாக பேரூராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதற்கான பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடக்கி வைத்தார். இந்நிலையில் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளை பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கடை உரிமையாளர்கள், திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பிரகாஷ், கவுன்சிலர்கள் செல்லதுரை மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளுக்காக நில அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றும் பணியில் நில அளவையர், பேரூராட்சி ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்களது 30 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்த பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டையில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் சார்பில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறை, மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் ராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி சங்க ஆளுநர் ராஜன் பாபு கலந்து கொண்டு பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணியாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள், தீயணைப்புத்துறை வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் மணி, KPK பிரபாகரன், மணிகண்டன், வெங்கட்ராமன் உட்பட ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் சென்னிமலையில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதியில் சுகாதாரம் இல்லாத உணவு வழங்குவதாக கூறி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் செல்லிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான விடுதி செயல்பட்டு வருகிறது. இவ்விடுதியில் 64 மாணவர்கள் தங்கி வரும் நிலையில் இங்கு தரமற்ற பற்றாக்குறை உணவினை சமைத்து தருவதாகவும், அறைகள் சுகாதாரமற்ற முறையிலும் பராமரிக்கப்படுவதாகவும் கூறி காட்டுக்கோட்டை சாத்தப்பட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆத்தூர் ஊரக போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை கோப்புத்தூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் 105ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை கோப்புத்தூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் 105ஆம் ஆண்டு பெருவிழா மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாபுசாமி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கிய கொடியேற்ற விழாவில் முக்கிய நிகழ்வான புனித லூர்து அன்னை தேர் பவனி வரும் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. மேலும் இன்று முதல் நாள்தோறும் பல்வேறு தலைப்புகளில் காலை, மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். மேலும் விழாவில் பங்கு தந்தை ஜார்ஜ், உதவி பங்கு தந்தையார்கள் பாக்கியராஜ் மற்றும் மதுரை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளில் இருந்தும் ஏராளமான இறைமக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளில் திருத்தலத்தில் பொறுப்பாளர்கள், பணிக்குழுக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ராம்குமார், ஷக்கெட் மைனேனி ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் சர்வதேச டென்னிஸ் போட்டி நுங்கம்பாக்கத்தில் உள்ள STAD ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. இங்கு நடைபெற்ற இரட்டையர் பிரிவின் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் ராம்குமார், ஷக்கெட் மைனேனி கூட்டணி ராய்ஹோ, மேத்யூ கிறிஸ்டோபர் ஜோடியை எதிர்கொண்டது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இந்திய ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். அலாஸ்கா கடல் பனியில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க விமானத்தில் பயணம் செய்த விமானி உட்பட 10 பேர் உயிரிழந்தனர்.
அமெரிக்காவின் அலாஸ்காவில் இருந்து பெரிங் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான செஸ்னா 208B என்ற விமானம் மூலம் 10 பேர் நோம் நகருக்கு பயணித்தனர். அப்போது நார்டன் சவுண்ட் அருகே உள்ள மலைப்பகுதியில் விமானம் சென்றபோது கடும் பனிப்பொழிவில் சிக்கி கட்டுப்பாட்டை அறையுடனான தொடர்பை இழந்து மாயமானது. இதனையடுத்து கடைசி சிக்னல் கிடைத்த இடத்திற்கு விரைந்து மீட்பு படையினர் விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஹெலிகாப்டர் உதவியுடன் விமானத்தில் கடைசி சிக்னல் வந்த இடத்தில் தேடிய போது விமானம் அலாஸ்கா கடல் பனியில் விழுந்து நொறுங்கி கிடந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 2 மீட்பு நீச்சல் வீரர்கள் கீழே இறங்கி சோதனை செய்ததில் விமானத்தில் பயணித்த 10 பேரும் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களில் அமெரிக்காவில் நடைபெற்ற 2 விமான விபத்து சம்பவங்களில் இதுவரை 69 பேர் பலியாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 7,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 63,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 69,336 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 99,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியை முதல் முறையாக கைப்பற்றுகிறது பாஜக, தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை, திமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும், தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள். அலாஸ்கா கடல் பனியில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க விமானம், விமானி உட்பட 10 பேர் பலி. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, ஈரான் அரசுக்கு மத தலைவர் எச்சரிக்கை. தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டேன், நடிகர் சிவகார்த்திகேயன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.